ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். முத்துக்குமார் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்துடுறாரு. அதை பார்த்த மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குங்க இப்ப குடிச்சிட்டு வந்தீங்கன்னு மீனா சண்டை போடுறாங்க. அதுக்கு என் பொண்டாட்டி என் பேச்சு கேட்கலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா, நான் என்னங்க உங்க பேச்சை கேட்கலன்னு கேக்குறாங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ உன் தம்பி பர்த்டேக்கு போயிருக்கல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மீனா, என் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே கூப்பிட்டாங்க, நான் எப்படிங்க போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் தம்பி கூப்பிட்டான்னு போன, அது ஒரு அக்காவா இருந்து நீ செஞ்சது சரி, என் மனைவியா இருந்துட்டு நீ இப்படி போயிருக்க கூடாது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல, அப்படித்தானே நினைச்சு நீ போயிருக்க அப்படின்னு கேக்குறாரு. இதை பார்த்த மீனா, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஃபேமிலிய மறந்துடணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை பார்த்த முத்துக்குமாரும், நான் அப்படி சொல்லல, ஆனா உன் தம்பி என்ன மதிக்கவே இல்ல, நீ ஏன் அங்க போற அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்னை எவ்வளவு நம்புனேன், ஆனா நீ என் பேச்சை கேட்கவே மாட்டல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மீனா, சரி வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் உன் கையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் போய் படுத்துடுறாரு. இதை எல்லாத்தையும் முத்துக்குமாரோட அம்மா வெளியே நின்று பாத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த மீனா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும், எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்த மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மீனா, ஒரு பெத்த புள்ள குடிச்சிட்டு வரான், அதை பார்த்து சந்தோஷப்படுற தாய் இந்த வீட்டுல மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிடுது. மீனா காஃபி போட்டு கொண்டு போய் அவங்க மாமனாருக்கு கொடுக்குறாரு. இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏமாமான்னு மீனா கேக்குறாங்க. அதுக்கு, என் பிள்ளைய நினைச்சு நான் அப்பெல்லாம் ரொம்ப கவலைப்படுவேன், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே நிம்மதியா இருக்கம்மான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல முத்துக்குமாரும் எழுந்துக்கிறாரு. போயிட்டு அவனுக்கு காஃபி குடுமான்னு அண்ணாமலை சொல்றாரு. மீனாவும் போயிட்டு காஃபி கொடுக்குறாங்க. ஆனா முத்துக்குமார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்து அண்ணாமலை, ஏன்டா வேணான்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முத்துக்குமார், நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு போய் குளிக்க போயிடுறாரு. இதை பார்த்த மீனா, இதை இப்படியே விடக்கூடாது, இவருக்கு ஒரு முடிவு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவி எடுத்து மறைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் கிளம்புனதும் வண்டி சாவியை தேடுறாரு. சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அண்ணாமலை கேக்குறாரு, என்னடா தேடுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முத்துக்குமார், நைட்டு சாவியை பெட் மேலதான்ப்பா வச்சேன், இப்ப எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து அண்ணாமலை, நைட்டு நிதானமா வந்தியாடா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முத்துக்குமார் பதிலே பேசல. உடனே மீனாவை கூப்பிட்டு கேக்குறாரு. அதுக்கு மீனாவுமே பதில் சொல்லல. அதுக்கப்புறம் மீனாவோட மாமியார் சொல்றாங்க, இவ அமைதியா இருக்கிறத வச்சே தெரியல, கால் தரையில இல்லாம தான் வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணாமலை கோவப்பட்டு கத்துறாரு, நீ இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை சேர்க்க மாட்டேன், வெளியவே படு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா மறைச்சு வச்சிருந்த சாவியை கொண்டு வந்து தராங்க. இந்தாங்க, கிச்சன்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் கிச்சனுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணாமலை, நீ நிதானத்துல இருந்தா தானடா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் மீனா கிட்ட போய் சண்டை போடுறாரு. உன் வேலை தானே இது, நான் எல்லார்ட்டும் திட்டு வாங்கணும் தானே இப்படி பண்ணேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனாவும், நீங்க திட்டு வாங்கணும்னு பண்ணல, இனி குடிக்க கூடாதுன்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கல, நான் குடிக்காம இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட மாமியாரும், இவ்வளவுதான் அவன் குடிக்கிறான், ஐயோ என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு மீனாவோட மாமியாரும் திட்டுறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, உன் புள்ள குடிச்சிட்டு வர, அதுக்கு நீ மீனாவை திட்டுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் கார் ஓட்டுற டிரைவர் வேலைக்கு கிளம்பிடுறாரு. அங்க போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா சவாரி போலியான்னு கேக்குறாங்க. 2 சவாரி வந்துச்சுடா, நான் தான் மாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சவாரி வேணும் வேணும்னு பறந்து பறந்து போவோம், இப்ப 2 சவாரியை மாத்தி விட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துக்குமார் சொல்றாரு, ஆமா சவாரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா மேல ரூம் போடணும், நகை எடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னடா இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. அதை பார்த்த முத்துக்குமார், பாரு என் பொண்டாட்டி தான் அனுப்பி வச்சிருப்பா இவங்கள அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் இங்க இருந்து ஏதாவது சவாரிக்கு போறேன், கிளம்புறேன்னு கிளம்புறாரு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், உன்னை பார்க்க தாண்டா வராங்க, நீ கிளம்பிட்டா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருக்க வைக்கிறாரு. அதை பார்த்த முத்துக்குமாரும், வாங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா அனுப்புனாளா அப்படின்னு கேக்குறாரு. அவெல்லாம் ஒன்னும் அனுப்பல மாப்பிள்ள, நாங்களே தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மாவும், நேத்து மீனா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் தான் அவளை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி மனசு கஷ்டப்பட்டுருமோன்னு தான் வர சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த முத்துக்குமார், தம்பி மனசு கஷ்டப்படக்கூடாது, புருஷ மனசு கஷ்டப்படலாம்ல அத்தை அப்படின்னு சொல்றாரு. உங்க பையன் அண்ணன் எனக்கு எதிரியா அத்தை, அவன் கூட போய் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், அவன் என்ன மதிக்கவே மாட்டான், அதனாலதான் இவ்வளவு அங்க போகாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியுது மாப்பிள்ள, இந்த ஒரு டைம் மட்டும் என் பொண்ணை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவ கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அத்தை, என் மனசே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.